அதுவா, நேற்று என் வீட்டுக்காரர் சொன்னார், லட்சுமி அக்கா புருஷன் குடிச்சிட்டு தெருவோடு படுத்துட்டாருன்னு. அப்புறம் அவரும் அந்த தொப்பிக்கார அண்ணாவும் தான் கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வந்தாராம். தொப்பிக்கார அண்ணா யார்? என் வீட்டுக்காரரையா சொல்கிறேன்? அட ஆமாம் கீதா, உன் வீட்டுக்காரர் தான் சொல்கிறேன். அது சரி, உன் பேர் வைக்க போகிறேன். உன் புருஷன் பேர் தொப்பிக்காரரா? ஆமாம், என் பேர் வைக்க போகிறேன். என் புருஷன் பேர் தொப்பி. உங்கள் பேர் என்ன மேடம்? அதுவா, மேனா மினிக்கி. பொடி நெட்ட மரம். எப்பா, இந்த வேகாத வெயில்ல எவ்வளவு நேரமாக தான் காத்துட்ருக்கிறது. ஒரு பக்கம் உள்ளுக்கு வேறு தூத்துது. இந்த பஸ் என்ன இருந்தால் வந்து தொலையுமோ? இப்போ என்ன வெயில், என்ன வெயில், வண்டியில் இருக்கிற முடி பூரா கொத்திட்டு போலி. அம்மா, இது யாரு? இந்த பிசிக்ஸ் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. அண்ணா, நம்ம சந்தியா அக்கா. அவங்களும் காலேஜ் இப்பதான் முடிஞ்சு பஸ்ஸுக்கு காத்துட்டு இருக்காங்களா? அக்கா, சந்தியா அக்கா. அட, யார் அது நம்ம பேரை சொல்லி கூப்பிடுறது? இந்த குரல் நீ கேட்ட மாதிரி இருக்கே. அட சதீஷ், நீ என்ன பண்ற இங்க? படம் பார்த்துட்டு போக வந்தேன். போக்கா, நீ வேற. பஸ் ஸ்டாண்ட்ல என்னக்கா பண்ணுவாங்க? பஸ்ஸுக்கு தான் காத்துட்டு இருப்பாங்க. நானும் அதை தான் பண்றேன். அது இல்லடா சதீஷ், நீ வழக்கமா பைக்கில் தானே காலேஜுக்கு போவேன். இன்னைக்கு இந்த பஸ்ஸுக்கு காத்துட்ருக்க, அதான் கேட்டேன். அது ஒன்றும் இல்லைக்கா, காலையில் எந்திரிக்கும் போது அப்பாவுக்கு ஏதோ வெளியூர் போக வேண்டிய வேலையா. அப்போ பஸ்ஸில் போயிட்டு வந்த அலைச்சல் அதிகமாக இருக்கும்னு பைக் அவர் எடுத்துகிட்டு போயிட்டாரு. அப்போ நான் காலேஜுக்கு லீவு போடுவேன்னு தான் பார்த்தேன். அம்மா விடல, பஸ்ஸை பிடிச்சாவது போன்னு துரத்தி விட்டாங்க. அதான் வந்துட்டேன். அது சரி. ஆமாம், எப்பவும் கூட ஒருத்தன் சுற்றுவானே, அவன் எங்கடா? அந்த கல்ல பையன் இன்னைக்கு லீவு விட்டாங்கக்கா. என்கிட்ட சொல்லவே இல்லை. சொல்லியிருந்தா நானும் அம்மா காலில் கையில் விழுந்தாவது லீவ் விட்டுருப்பேன். இன்னைக்கு என்ன போர் தெரியுமா காலேஜில்? சரி சரி, பஸ் வருது, வா ஏறலாம். இதை விட்டா சாயந்தரம் 6 மணிக்கு தான் அடுத்த பஸ் இருக்கு. வா ஏறிப்போம். சரிக்கா, வா போகலாம். ஐயையோ, பேசிக்கிட்டு இருந்ததுல மறந்தே போயிட்டேன். அத்தைக்கிழவி சாயந்தரம் பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் சமைச்சு வையின்னு சொன்னாங்க. நான் இங்கே தப்பிச்சு வாரத்தில் இருந்தேன்னா அதை பற்றி மறந்தே போயிட்டேன். இப்போ மட்டும் நான் போகலை, என் அத்தை என்னை வீட்டுக்குள்ளேயே சேர்க்காது. அப்புறம் நீங்கள் பேசிக்கிட்டு இருங்கடி, நான் போயிட்டு வரேன். ஆமாம் சின்ன பொண்ணு, நானும் போகத்தான். சதீஷும் ஸ்கூல் விட்டு வந்திருப்பான். நான் சாப்பாடு போட்டு கொடுத்தா தான் சாப்பிடுவான். அவ்வளவு மாய்ச்சல் அவனுக்கு. அவனாக எடுத்து போட்டு சாப்பிட மாட்டான். இல்லைன்னா நான் வர போக லேட் ஆகிடுச்சுன்னா அவன் சாப்பிடாமலே தூங்கிடுவான். நானும் போகணும். நீங்கள் 2 பேரும் போயிட்டீங்கன்னா நான் இந்த மரத்தோடியாக பேசிகிட்டு இருக்கிறது. ஆட போங்கடி. அப்போ எந்திரிங்க, 3 பேர் ஒன்றாவே போயிடுவோம். வீட்டுக்கு போகிறத நினச்சாலே கடுப்பாக இருக்குது. என்னென்னு தான் இந்த பொம்பளைங்களாம் வீட்டுக்குள்ளே இருக்காளுங்களோ. ஒரு 5 நிமிஷம் என்னால் வீட்டுக்குள்ளே இருக்க முடியலை. நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன். நீ இந்த தெருவோடு செய்யறதுக்கு தான் லாயக்கப்படுவேன். வா போகலாம். டேய் திருட்டு கம்மனாடி நாயை, எங்கடா இருக்கியா? ஏன்டா இன்னைக்கு காலேஜில் வரல? என்கிட்டயே சொல்லியிருக்கலாம், நானும் கட் அடிச்சிருப்பேன். வை டென்ஷன், கூல் கூல். பொறுமையா இங்கே வந்து உட்காரு மச்சான், என்னன்னு சொல்கிறேன். நான் வந்தேன், நான் உன் மூஞ்சியை உடைச்சிருவேன். ஆமாம், நீ எதுக்கு குரங்கு மாதிரி செவத்து மேலே உட்காந்துக்கிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை மச்சான், கீழே இருந்து இந்த உலகத்தை பார்க்கறத விட மேலே இருந்து பார்க்கும்போது இன்னும் தெளிவாக தெரியுது மச்சான். ஏண்டா, காலையில் எங்கேயாவது வாரி விழுந்துட்டியாடா? உன் மண்டையில் கிண்டையில் ஏதாவது அடிச்சிட்டா? நீ இப்படி லூஸ் மாதிரி வளர்ற. அட அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைடா. வந்து உட்காரு, வா நீ மேலே. ஆமாம், ஆல்ரெடி எங்கள் அம்மா உன் கூட சேர்ந்து நானும் கெட்டு குட்டிச்சு வர போறேன்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க. இல்லை நீ வேற, வாடா மச்சான் வாடா வந்து உட்காருன்னு கூப்பிட்டு அடிச்சு கீழே இருக்கு. அட என்னடா நீ வேற நொய்யு நொய்யுன்னு இரு வர.
அது வீட்டில் இருக்கிறதுக்கு போர் அடிச்சுதா காலையிலேருந்து. அதான் நம்ம பசங்க யாரும் இல்லை, எல்லாரும் காலேஜுக்கு போயிட்டானுங்க. நான் மட்டும்தான் இருந்தேனா, அதான் இங்கே குந்திக்கிட்டு இருந்தேன். அட நீ இங்கே நிம்மதியாக இருந்த, அவங்க மேக்ஸ் மிஸ் இன்னைக்கு ஆத்துன்னு போட்டு ஆட்டிட்டாங்க. ஐயோ, அப்புறம் நாளைக்கு டெஸ்ட் இருக்கா, எல்லாரையும் ரெடி ஆகிட்டு வர சொன்னாங்க. என்ன சொல்கிற நீ? என்னடா சொல்கிற? தமிழில் தானே சொன்னேன், இப்போ புரியலையா அவனுக்கு? ஐயோ, நான் அவசரப்பட்டு இன்னைக்கு வேறு லீவை போட்டேனே. நாளைக்கு ஒரு லீவை போட எங்கள் ஆத்தா விட மாட்டா. அவர்களுக்கு மொத்தம் லீடுன்னு தந்து ஓடுன்னு அனுப்பிடுவா. நாளைக்கு டெஸ்ட்டுக்கு ஒன்றுமே படிக்கலையடா, என்னடா செய்கிறது? நான் மட்டும் என்ன படிக்க வச்சிருக்கேன், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.